வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டி, மேலிட பொறுப்பாளர்கள் தலைமையிலான ஆலோசனையில் முடிவு. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம், புதுச்சேரியில் 22ஆம் தேதி அரசு பொது விடுமுறை. கூட்டணி தர்மத்தை மீறியது திமுக, இந்தியா கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். காலாப்பட்டு சிறையில் சமத்துவ பொங்கல், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை தேர்வு செய்ய தமிழ்நாடு புதுச்சேரிக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அதேபோல் வரும் பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பணிக்குழு கூட்டம் தமிழ்நாடு புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் தலைமையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தேர்தல் பணிக்குழு கூட்டம் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தேர்வுக்குழு தலைவர் ஹரிஷ் சௌத்ரி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார், தமிழகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது என்றார். நாளை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வரும் பாராளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பணிக்குழு கூட்டத்தை நடத்தி தேர்தல் பணிகளை வழக்கம் போல் காங்கிரஸ் கட்சி முதலில் துவக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பேக் ஒண்ணா புதுவையினுடைய பொறுப்பாளராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஹரிஷ் சௌத்ரி அவர்கள், அதேபோல் புதுவை மாநிலத்திற்கு முழு பொறுப்பாளராக வழங்கக்கூடிய மதிப்பிற்குரிய டாக்டர் அஜய்குமார் அவர்கள், அதேபோல் ஸ்ரீவல்லப் பிரசாத் என்று சொல்லக்கூடிய ஏஐசிசியுடைய நிர்வாகி ஆகிய மூவரும் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். Tamil discussion has started and we'll quickly know the seats and the Tamil Nadu Pondicherry both. No, they started. Yeah. It's going on. Absolutely. Okay. There is a Congress with DMK or India Alliance? No, it's India Alliance. Only India Alliance. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வருகின்ற திங்கட்கிழமை 22ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இதன் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை கோவிலின் அறக்கட்டளை செய்து வருகிறது. திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள முக்கிய தலைவர்கள், பிரபலங்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. உள்நாட்டில் மட்டுமல்லாது சுமார் 55 நாடுகளில் இருந்து 100 உயரதிகாரிகள் விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு 22ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை விதித்து மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழா தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஏதுவாக
புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி திங்கட்கிழமை பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலும் கூட்டணி தர்மத்தை மீறியது கிடையாது. கூட்டணி தர்மத்தை மீறியது திமுக தான் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடும் குற்றச்சாட்டு. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடன் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்றும், இந்த நிலையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது என ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதேபோல் தீவிரமாக பணியாற்றி காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறுவதற்கு அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவது எனவும் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சில திமுக தலைவர்கள் தன்னையும் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கத்தையும் ஒருமையில் பேசி கூட்டணி தத்துவத்தை மீறி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கூட்டணி தர்மத்தை இதுவரை மீறியது கிடையாது என்றார். காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் எந்த கட்சியும் சாராத சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்காக திமுக கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவரையும் தன்னையும் ஒருமையில் பேசி விமர்சனம் செய்து மக்கள் மத்தியிலே தங்களுக்கு கெட்ட பெயரை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு திமுகவினர் செயல்படுவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மேலும், நாங்கள் எந்த காலத்திலேயும் கூட்டணி தர்மத்தை மீறியது கிடையாது என்றும், கூட்டணி தர்மத்தை மீறியவர்கள் திமுக தான் என்ற அவர், வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளரை திமுகவில் இணைத்துவிட்டு கூட்டணி தர்மத்தை மீறி செயல்பட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது என்றார். எனவே தற்போது வருகிற பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் என்றும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் செய்வதற்கு உரிமை உண்டு என்றும் கூறிய அவர், தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கும் உரிமை உண்டு என்றும், தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதற்கும் உரிமை உண்டு என்றும் கூறினார். அதற்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது என்றும், ஆனால் தவறாக விமர்சனம் செய்து தரைக்குறைவாக பேசுவதை திமுகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறிய அவர், கூட்டணியில் இருந்து கொண்டே எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை திமுகவில் சேர்க்கிறீர்கள் என்றும், இது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார். முதலில் நாம் நம்முடைய நடவடிக்கைகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய நாராயணசாமி, இந்தியா கூட்டணியில் திமுகவும் உள்ளது என்றும் காங்கிரசும் உள்ளது என்றும், ஆகவே திமுகவினர் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். திமுகவினரின் விமர்சனம் குறித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கத்திடம் கேட்கையில், அதை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என கூறிவிட்டார். பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் தயாராகி வரும் நிலையில் புதுச்சேரியில் சம பலத்துடன் உள்ள காங்கிரஸ் திமுகவினரிடையே ஏற்பட்டுள்ள விரிசல் தேர்தல் களத்தை பரபரப்புக்குள்ளாக்கி உள்ளது. புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தாமோதரனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணையினை வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தாமோதரனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணையினை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டத்துறை கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணியை முழுமை பெற செய்தல் மற்றும் குளத்துமேடு வார்டு பகுதியில் அமைக்கப்பட வேண்டிய புதிய சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் மற்றும் இருபுற வாய்க்கால்கள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்தும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவின் மூலம் உப்பனாறு வாய்க்கால் இருபுற கான்கிரீட் கட்டைகள் அமைத்தல் மற்றும் உப்பனாறு வாய்க்கால் தரைப்பகுதியில் கான்கிரீட் அமைத்தல், உப்பனாரை ஒட்டிய தாழ்வான பகுதியான குபேர் நகர் மற்றும் நேரு நகர் பகுதிகளில் மழை காலங்களில் மழைநீர் சூழும் பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் வகையில் உந்து நிலையங்கள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்தும்
பொதுப்பணித்துறை பொது சுகாதாரம் குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் மற்றும் கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு மூலம் ராஜா திரையரங்கம் காமராஜர் சிலை முதல் உப்பனாறு வாய்க்கால் வரை உள்ள காமராஜர் சாலையில் புதிய பாதாள கழிவுநீர் தொட்டிகள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் மேம்படுத்தப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் தைப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் 400க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் மன அழுத்தத்தை போக்கவும் நல்வழிப்படுத்தவும் சிறைத்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு அங்கமாக அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வ கூட்டமைப்பு மூலம் சமத்துவ பொங்கல் மத்திய சிறையில் கொண்டாட கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகீசன் ஆகியோர் ஒப்புதல் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறைவாசிகள் இடையேயான விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்து அவர்களும் விளையாடினர். மேலும் அவர்கள் சிறைவாசிகள் மூலம் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை விவசாய பண்ணைகளை பார்வையிட்டு சிறப்பாக பணியாற்றிய சிறைவாசிகளுக்கு சிறந்த விவசாயிக்கான நற்சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினர். இவ்விழாவில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வ கூட்டமைப்பு நிறுவனர் சித்தானந்தம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த ரூபன், வினோத், சரியால், சிவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு இனிப்பு உணவுகளை கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னதாக அளித்திருந்தார். ஒரு எண்ணமே இல்லை. ஒரு சித்தானந்த சார் கால் பண்ணாரு, சார் சமத்துவ பொங்கல் வந்து ஜெயிலில் நடத்தணும், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க சார்னாரு. எங்கள் ஐஜி சார் கிட்ட சொன்னா எல்லாமே அவர் ஓன்னு சொல்றாரு. ஏன்னா வந்து நல்லது எது நடத்தினாலும் நீ நடத்துங்க, உன்னுடைய தலைமையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, வராமல் நீ நடத்திங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் லாஸ்ட் மினிட்ல தான் சார்கிட்ட கூட்டேன். சார் சொல்லும்போது எதுவுமே சொல்ல, சார் அவங்க 2 பேரும் நான் வந்து சம்பத் சாரையும் பாஸ்கர் சாரையும் நான் கூட்டு வந்துடுறேன்னு சார் சொன்னார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி மாநில சிறுமியர் அணியினர் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இந்திய அரசின் விளையாட்டுத் துறையானது தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கிரிக்கெட் விளையாட்டின் ஓர் அங்கமாக திகழும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாட்டு போட்டியினை ஊக்கப்படுத்தும் வகையில் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தம் சிங் நகரில் கடந்த 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 14 வயதிற்குட்பட்டோருக்கான 7வது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் சிறுவர் சிறுமியர் என 2 அணிகள் பங்கேற்று விளையாடின. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அணிகளுடன் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சிறுமியர் அணியினர் 3வது இடம் பிடித்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று பதக்கங்களுடன் திரும்பிய அணியினருக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெற்றி பெற்ற சிறுமியர் அணியில் இடம்பெற்ற வீராங்கனைகள் காட்டேரிக்குப்பம் ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் CBSE மேல்நிலைப்பள்ளி தாளாளர் டாக்டர் PN சண்முகம், பள்ளி முதல்வர் சிவகாமி சண்முகம் மற்றும் துணை முதல்வர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி பயிற்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் பங்கேற்ற சிறுவர் அணியினர் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆவர். மேலும் பூட்டான், ஸ்ரீலங்கா மற்றும்
ஆசிய கோப்பை டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடிய புதுச்சேரி வீரர்கள் பல தங்க பதக்கங்களை பெற்றுள்ளனர். அது மட்டுமின்றி விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் வேலை வாய்ப்பில் ஜிப்மர் மருத்துவமனையில் 2 வேலை வாய்ப்புகள் மற்றும் அஞ்சலகத்துறையில் 9 நபர்கள் பல்வேறு பிரிவுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். புதுச்சேரி அணியினர் சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருந்த மேலாளர் ரத்ன பாண்டியன் மற்றும் பயிற்சியாளராக செயல்பட்ட ஜனா மற்றும் ஜெசிமால் ஆகியோருக்கு பெற்றோர்கள் சார்பில் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. அன்பில் அதனை அறம் அனைத்திந்திய கலைப்பயணம் வில்லியனூர் அம்பேத்கர் சிலையில் இருந்து கலை பேரணியாக தொடங்கி கலை பயணம் நடைபெற்றது. அன்பிலதனை அறம் அனைத்திந்திய கலைப்பயணம் வில்லியனூர் அம்பேத்கர் சிலையிலிருந்து கலை பேரணியாக தொடங்கி தெற்கு மாட வீதியில் நிறைவடைந்தது. மக்கள் ஒற்றுமையை, சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்கும் வெறுப்பு அரசியலை வேறறுக்கும் அன்பிலதனை அறம் கலைப்பயணம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி தமிழ் அமைப்புகள் சீனு மோகன்தாஸ் தலைமை வகித்தார். சுதா சுந்தர்ராமன் நோக்க உரையாற்றினார். பஷீர், அகமத், அந்தோணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கலை இலக்கிய பெருமன்றம் எல்லை சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலைப்பயண நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதுகுறித்து கலைக்குழுவினர் கூறுகையில், எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்திய அரசியலில் அதிகாரத்தில் உள்ளவர்களால் வெறுப்புணர்வு சமூகத்தில் விசிறிவிடப்பட்டு வருகிறது. இதனுடைய பாதிப்புகள் சமூகத்தில் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு மாற்றாக சமூக நல்லிணக்கம் பேணவும், மக்கள் ஒற்றுமை காக்கவும், சக மனிதர்களின் உணர்வுகளை மதிக்கவும், தியாகம் செய்து பெற்ற உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இத்தகைய உயரிய நோக்கத்திற்காக சமூக அக்கறையுள்ள அறிவு ஜீவிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் ஒன்றிணைந்து கலை பயணமாக அகில இந்திய அளவில் 2023 செப்டம்பர் 23 தொடங்கி 2024 ஆண்டு ஜனவரி 30 மகாத்மா காந்தி நினைவு நாளில் புதுடில்லியில் நிறைவு பெறுகிறது. வலியுறுத்தி அனைத்து இந்திய கலைப்பயணம் பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகையிலை பழக்கம் மீட்பு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய வாய் சுகாதார திட்டம் இணைந்து புதுச்சேரி பாகூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகையிலை பழக்கம் மீட்பு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி, மாநில காசநோய் அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் துவக்கி வைத்தார்.
டாக்டர் கவிப்ரியா மாநில நோடல் அதிகாரி NOHP வரவேற்றார். பாகூர் மருத்துவ அலுவலர் ஆனந்தவேலு, NDCP மாநில ஆலோசகர் சூர்யா, பாகூர் பல் மருத்துவர் தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகி பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை பெருகி வருகிறது. உலகில் புகையிலை பயன்பாட்டினால் 12இல் ஒருவர் பலியாகின்றனர். இந்தியாவில் 40% புற்றுநோயால் இறப்பவர்கள் புகையிலை பயன்படுத்துபவர்கள். இதனால் 60 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உலகம் முழுவதும் உயிரிழந்து வருகின்றனர். இதையொட்டி புகையிலை பயன்பாட்டை குறைப்பதற்கு மக்கள் அந்த பழக்கத்தை கைவிடுவதற்கும் புதிய புகையிலை பழக்கம் மீட்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. இம்மையத்தில் திங்கள் முதல் சனி வரை காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் இந்த சிகிச்சை அளிப்பதற்கு மையத்தில் சிறப்பு நிபுணர்கள் மற்றும் ஆலோசகர்கள் மையத்தில் இருப்பார்கள். புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிக்கோட்டின் சேர்ந்த மருந்துகள் போதுமான அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது என்று மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனால் இங்கு புகையிலை பழக்கம் உள்ளவர்கள் தயவு செய்து இந்த மையத்தில் உள்ள பாகூரில் நடைபெறும் ஆற்று திருவிழாவை ஒட்டி சுவாமிகள் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் சோரியாங்குப்பம், கரையாம்புத்தூர், மணமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்று திருவிழா நடைபெற்றது. இதற்காக அப்பகுதியை சேர்ந்த சுமார் 40 கிராமங்களை சேர்ந்த மக்கள் அங்குள்ள தெய்வங்களின் உற்சவர் மூர்த்திகளின் சிலைகளை அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு சென்று ஆற்றில் சந்தனம், அபிஷேகத்தூள், பால், தயிர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் செய்து தொடர்ந்து தீர்த்தவாரி செய்தனர். மேலும் அதிகாலை முதல் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக ஆற்றங்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். ஆற்று திருவிழாவிற்காக தெற்கு சரக காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 3 காவல்துறை ஆய்வாளர்கள், 10 உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 100ற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் தீயணைப்பு துறையினர், கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் முதலுதவி மையங்கள் அமைக்கப்பட்டது. आलयस्य पिनागणति तीर्थे तीर्थवारि उत्सवस्य यजमानमुखेन अनुज्ञाम् अध्यकरिष्ये शोभरे हरिद्राचूर्णं समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः साज नमः ओम प्रदेशे नमः கோவில்பட்டி அருகே நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டவர் மங்கலம் ஹாக்கி மைதானத்தில் யங் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான ஆண்கள் ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தம் 15 அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு யங் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப், கோவில்பட்டி ஹாக்கி கிளப் அணிகள் தகுதி பெற்றன. இறுதிப் போட்டியில் 4-0 என்ற கோல் கணக்கில் யங் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சாம்பியன் பட்டம் வென்ற அணிக்கும் 2, 3, 4வது இடங்களை பிடித்த அணிகளுக்கும் சுழற்கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அருகே அதிர்ஷ்டபுரம் கிராமத்தில் 1995ஆம் ஆண்டு சண்முகம் ரமேஷ் ஆகியோர் கலவரத்தில் இறந்தனர். அவர்களின் 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி தலைமையில் நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன் அனைவரையும் வரவேற்றார். மங்களூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி, வழக்கறிஞர் கார்த்திகேயன் பிரபு, ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்தன், சஞ்சீவ் காந்தி, வேல்முருகன், சந்தோஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், மாநில துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் செம்மல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீர வணக்க கோஷமிட்டு அஞ்சலி செலுத்தினர். இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் வேந்தன், விஜி, முத்துக்குமார், பெரியசாமி, பெண்ணாடம் நகர செயலாளர் ஆற்றலரசு, தென்னரசு, ஒன்றிய நிர்வாகிகள் ராஜ்மோகன், கல்யாணசுந்தரம், சிவா, பாலதண்டாயுதம், பாஸ்கர், ஜெயகாந்தன், மகளிர் அணி ஷீலா, சுசிலா, திட்டக்குடி நகர பிரேம் பிரகாஷ், சத்யசீலன், கலைமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் நகர இணை செயலாளர் முருகையன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் கோவில்பட்டி ஜேசிஐ சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. நாடு முழுவதும் ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஜேசிஐ தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி எட்டயபுரம் சாலை ஆர்டிஓ அலுவலகம் வழியாக மீண்டும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தடைந்தது. இதில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். கீர் வண்டி யாருக்கெல்லாம் நல்லா ஓட்ட தெரியும்? இவ்வளவு பேருக்கு தெரியும். கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி மற்றும் கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டிபாய் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் தாசில்தார் லெனில் மற்றும் அரசு அதிகாரிகள், நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பட்டா மாற்றுதல், பெயர் மாற்றம், புதிய இணைப்பு பெறுதல் மற்றும் பல்வேறு அரசு துறை சார்ந்த சான்றிதழ்கள் வழங்க மனு பெறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளை சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி சிசி திருமண மண்டபத்தில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தொழில் மையம் சார்பில் சிறப்பு கடன் முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிசி திருமண மண்டபத்தில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தொழில் மையம் சார்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிர்வாகங்களுக்கான சிறப்பு கடன் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு திட்ட மேலாளர் அகிலா தலைமை வகித்தார். இந்த முகாமில் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியை சார்ந்த திரளான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நடத்துபவர்கள் கலந்து கொண்டு கடன் பாரங்களை பூர்த்தி செய்து அதிகாரிகளிடம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வர்த்தக சங்கத்தினர் செய்திருந்தனர். விழுப்புரம்
மாவட்டம் வானூர் வட்டம் பெரும்பாக்கம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலய குடமுழுக்கு 2ஆம் ஆண்டு நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரும்பாக்கம் கிராமம் அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் ஆலய குடமுழுக்கு 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூரண ஹஸ்தி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மூலவர்கள் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மங்களாம்பிகை ஆகிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவருக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வேள்வி செம்மல் சிவமூர்த்தி செய்திருந்தார். திண்டிவனம் அடுத்த தனியல் கிராமம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக திரு நட்சத்திர சமஸ்கார அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தனியல் கிராமம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேக திருநட்சத்திர சமஸ்கார அபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூரணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மூலவர் கைலாசநாதருக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மூலவர் கைலாசநாதர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் பாரி வேட்டை செல்லும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ முத்தாலம்மன் பாரிவேட்டை உற்சவத்திற்காக செல்லும் போது வழிநெடுகிலும் மாக்கோலங்கள் போடப்பட்டு சிவகண வாத்தியங்கள், பம்பை உடுக்கை, மேலதாளம் என ஏராளமான வாத்தியங்கள் ஒலிக்க புலியாட்டம், மயிலாட்டம், கட்டைக்கூத்து கலைஞர்கள் ஆடி வர அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஸ்ரீ முத்தாலம்மன் பாரிவேட்டை உற்சவம் கண்டு அருள பக்தர்கள் முன் செல்ல ஊர்வலமாக சென்றார். பாரிவேட்டை தொடங்கும் முன்பு வேட்டையாடப்படும் இடத்தில் சிறப்பு பூஜை செய்து ஆன்மீக முறையை முதல் படியாக கொண்டு தொடங்கினர். தொடர்ந்து வேட்டையாடிய மிருகங்களை வைத்து ஸ்ரீ முத்தாலம்மனை வணங்கி அப்பகுதியை விட்டு வீடு திரும்பினார். இதில் ஒலக்கூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
மாவட்டம் திண்டிவனத்தில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகில் விழுப்புரம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் ராஜ்மோகன் தலைமையில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் எம்ஜிஆர் 107வது பிறந்த நாளையொட்டி கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆலோசனையின் பேரில் புரட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகில் விழுப்புரம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் ராஜ்மோகன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளர் வழக்கறிஞர் தீனதயாளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் ஏழை எளியோருக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் ஏழுமலை, மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், மாவட்ட பாசறை செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ், அவைத்தலைவர் வழக்கறிஞர் மணிமாறன், செயலாளர் தளபதி ரவி, நகர எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் எம்.ஆர்.டி. பன்னீர்செல்வம், மாவட்ட அம்மா பேரவை தலைவர் மலர்சேகர், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வடபழனி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மாவட்ட வர்த்தக அணி தலைவர் செல்லப்பெருமாள், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கவுன்சிலர் ஜனார்த்தனன், மாவட்ட எம்ஜிஆர் அணி இளைஞரணி இணை செயலாளர் விஜயகுமார், செயலாளர் சேட்டு, மாவட்ட நகர அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ரூபன்ராஜ், செயலாளர் கார்த்திக், நகர எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அண்ணாதுரை, மாவட்ட பிரதிநிதி ராஜாமணி, எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் தளபதி ரவி, இளைஞரணி இணை செயலாளர் பாலச்சந்திரன், நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் உதயகுமார், நகர மாணவரணி செயலாளர் பிரகாஷ், நகர மகளிரணி தலைவி ஜெயக்குமாரி, நகர மகளிரணி செயலாளர் ஜெயஸ்ரீ, நகர கழக துணை செயலாளர் எழிலரசி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் பேரூராட்சியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் கால்வாயில் வீட்டு கழிவுகள் கலப்பதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று அபாயம். மரக்காணம் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளது. இதில் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பெருமழை காலத்தில் அதிகப்படியான மழை பெய்தால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பல நாட்கள் வரை வடியாமல் இருக்கும். இதனால் இப்பகுதியில் உள்ளவர்கள் மழை காலத்தில் ஆண்டுதோறும் அவதிப்படும் நிலை உள்ளது. இதன் காரணமாக மரக்காணம் பேரூராட்சியில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் பேரூராட்சியில் மழைநீர் வடிகால் அமைக்க அரசு சார்பில் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் கடந்த 6 மாதத்திற்கு முன் முதல் கட்டமாக மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சன்னதி வீதியில் இக்கால்வாய் அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. ஆனால் இந்த கால்வாய் அமைக்கப்பட்ட இடங்களில் ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்து அவர்களது வீட்டு கழிவுநீர் தொட்டியை அமைத்திருந்தனர். இதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதிகாரிகள் கால்வாய் அமைக்கும் பணியை செய்து வந்தனர். இந்த கால்வாய் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் இதுவரையில் முழுமை பெறாமலேயே உள்ளது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன் இப்பகுதியில் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக புதிதாக அமைக்கப்பட்ட கால்வாயில் மழைநீர் முற்றிலும் வடியாமல் இதுவரையில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதுபோல் இந்த கால்வாயில் வீட்டுக்கு கழிவுகளிலும் கலந்து விடுவதாக பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இது போன்ற காரணத்தினால் கால்வாயில் தேங்கி நிற்கும் மழை நீரானது துர்நாற்றம் வீசுகிறது. இதிலிருந்து கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி பொதுமக்களை தாக்குகிறது. இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் வரவும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே இப்பகுதி பொதுமக்கள் நலன் கருதி மழைநீர் கால்வாயில் தேங்கி நிற்கும் அசுத்தம் கலந்த நீரை உடனடியாக வெளியேற்றி வடிகால் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.
ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் 2 கோடி மதிப்பிலான இடங்கள் 7 லட்சத்திற்கு வாடகைக்கு ஏலம் விடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான ஏத்தி கோயில் சாலை, ரயில்வே பீடர் சாலையில் உள்ள 2 கோடி மதிப்பிலான இடங்கள் கடந்த வருடம் 5/6/2023 ஆண்டு திருக்கோவில் நிர்வாகம் ஆக்கிரமிப்பில் இருந்து கையகப்படுத்தி பெறப்பட்டது. இந்த இடங்கள் முதன்முறையாக மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் வாடகைக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பகிரங்க ஏலம் விடப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் ஹரிஷ்குமார் மற்றும் பெரியகுளம் சரக ஆய்வாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் 8 இடங்களுக்கு நடைபெற்ற ஏலத்தில் ரூபாய் 1000 டெபாசிட் தொகை கட்டி ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 5 வருடங்களுக்காக ஒப்பந்தத்தில் வருடத்திற்கு ரூபாய் 7,20,000 ஏலம் விடப்பட்டது. போட்டி போட்டுக்கொண்டு பலரும் டெபாசிட் தொகை கட்டி ஏலம் கேட்டனர். பரபரப்பாக நடைபெற்ற ஏலத்தை ஒட்டி ஏலம் எடுப்பவர்களும் அவரது ஆதரவாளர்களும் திரண்டதால் ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்ட இடங்கள் முதன்முறையாக பகிரங்க ஏலம் விடப்பட்டு அறநிலைத்துறைக்கு வருமானம் ஈட்டும் வகையில் இன்றைய ஏலம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டி, மேலிட பொறுப்பாளர்கள் தலைமையிலான ஆலோசனையில் முடிவு. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம், புதுச்சேரியில் 22ஆம் தேதி அரசு பொது விடுமுறை. கூட்டணி தர்மத்தை மீறியது திமுக, இந்தியா கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். காலாப்பட்டு சிறையில் சமத்துவ பொங்கல், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.